ஆடி மாதம்ன்றது கடக மாதம், தமிழில் வரக்கூடியது கடக மாதம். அந்த கடக மாதம் சந்திரனுடையது. ரெண்டாவது அந்த கடக ராசியில தான் சூரியன், சந்திரன், பூமி இந்த மூன்றும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் நமக்கு ஆடி அமாவாசை. மற்ற நாட்களில் நம்ம என்ன வேணாலும் தானம் கொடுக்கலாம். ஆனால் அமாவாசை அன்று மட்டும் உணவு மட்டும்தான் தானம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணணும்? முந்தைய நாளே நீங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு காலையில் நிறைய பேர் தர்ப்பணம் கொடுப்பாங்க. தர்ப்பணம் இந்த புண்ணியஸ்தலத்தில் போயிட்டு எள்ளும் தண்ணியும் முதல்ல இறக்கணும். எள்ளு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் நினச்சி எள்ளும் தண்ணியும் இறங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பித்ரு கர்மா பண்ணும்போது என்ன அப்படின்னா, நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் போக்கி கொடுக்கக்கூடியதான் இந்த பித்ரு கர்மா. நம்மளுடைய புண்ணியஸ்தலமாக சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்திலேயோ சேது சமுத்திரத்திலேயோ பித்ரு கர்மா பண்ணும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கி நமக்கு நிறைய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். இப்போ ஆடி மாதம் வந்துடுச்சு. ஆடி அப்படின்னாலே ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தினமா இருக்கு. இப்போ எல்லா மாதங்கள்லையும் அமாவாசை வருது. ஆனால் மகாலய அமாவாசை, தை அமாவாசை, அதே நேரத்தில் இந்த ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகள் ஏன் இவ்வளோ ஒரு பிரசித்தியான ஒரு அமாவாசையாக இருக்குது? ஆடி மாதம், நமக்கு ஆடி மாதம் அப்படின்றது என்னென்னா தட்சநாய புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் உத்தராய புண்ணிய காலம், தட்சநாய புண்ணிய காலம். உத்தராய புண்ணிய காலம் நமக்கு முதல் 6 மாதமும், தட்சநாய புண்ணிய காலம் அடுத்த 6 மாதம். உத்தராய புண்ணிய காலம் பகல் பொழுதாகவும், தட்சநாய புண்ணிய காலம் இரவு பொழுதாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த இரவு பொழுது அப்படின்னும் போது சூரியன் அவருடைய ரதத்தை வடக்கு நோக்கி செல்லக்கூடிய மாதமாக சொல்கிறோம். இப்போ இந்த தட்சநாய புண்ணிய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அங்கேருந்து கிளம்புவாங்க. நம்மளுடைய சங்கதியை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். அதில் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை அது ரொம்ப பிரதிஷ்டையாக சொல்லப்படுது. அதே மாதிரி ஆடி மாதத்துக்கு முன்னாடி ஆனி மாதம் அமாவாசை வருது பார்த்திங்கன்னா, அதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா உத்தராய புண்ணிய காலத்தோடைய கடைசி அமாவாசை, அந்த அமாவாசை பகல் பொழுதில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இப்போ இந்த அமாவாசையிலிருந்து ஆடி அமாவாசை வரைக்கும் நமக்கு மொத்தம் 30 நாட்கள் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த 30 நாட்கள் நம்ம தினம் நம்ம நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி பித்ரு கர்மா செய்யணும். ஆக்சுவலாக பித்ரு கர்மா எங்களோட வாதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 365 நாளும் பித்ரு கர்மா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெய்லி பித்ரு கர்மா பண்ணணும். டெய்லி நம்மளால் பண்ண முடியுமா? இப்போ இருக்க பிஸி ஷெடியூலே யாராலையும் முடியாது. அப்போ 96 நாட்களாவது பித்ரு கர்மா பண்ணணும். 96 நாட்களும் நம்மளால் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்போது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆனி மாத அமாவாசையிலேருந்து ஆடி மாத அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய இந்த 30 நாட்களும் நம்ம பித்ரு கர்மா பண்ணணும். இந்த பித்ரு கர்மா பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் விலகுவதாக சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த ஏன் பித்ரு கர்மா அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் அவங்க மூலியமாக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய தாய் தகப்பன் மூலியமாக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். இந்த ஆடி மாதத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஆடி மாதம்ன்றது கடக மாதம், தமிழில் வரக்கூடியது கடக மாதம். அந்த கடக மாதம் சந்திரனுடையது. ரெண்டாவது அந்த கடக ராசியில தான் சூரியன், சந்திரன், பூமி இந்த மூன்றும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் நமக்கு ஆடி அமாவாசை. இப்போ பாருங்க, தாய் தகப்பன் பூமி, இந்த பூமிக்கு வருவதற்கு முக்கிய காரணம் தாய் தகப்பன். இவர்களால தான் நம்ம இந்த பூமிக்கு வரும். இந்த பூமிக்கு நம்ம வருவதற்கு காரணமான அவங்களுக்கு நம்ம காலம் முழுவதும் செய்யக்கூடியது தான் இந்த பித்ரு கர்மா. பித்ரு கர்மா பண்ணும்போது என்ன அப்படின்னா, நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் போக்கி கொடுக்கக்கூடியதான் இந்த பித்ரு கர்மா. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து குலதெய்வத்தோட அருளே கிடைக்கலனாலும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அதுக்கு வழி நடத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆடி மாதம், தை மாதம், புரட்டாசி மாதம் கொடுக்கக்கூடிய அமாவாசை. நிறைய பேருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தது தெரியாது, இறந்த நாள் திதி தெரியாது. அவர்கள் எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் நம்ம பித்ரு கர்மா பண்ணும்போது அது அவர்களுக்கே போய் சேரும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆடி மாதம் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தட்சிணாய புண்ணிய காலம் ஆரம்பித்த காலம். அப்போது முன்னோர்கள் நமக்கு அங்கேருந்து
மேல் உலகத்துலேருந்து நம்மளுடைய சங்கதியர் பார்க்கறதுக்காக கிளம்பி வருவாங்க. அப்போ இந்த மாதம் முழுவதுமே நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி 2 நெய் தீபம் இல்லை முன்னோர்களுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைக்கும்போது கண்டிப்பாக முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீக்கி நமக்கு நிறைய அருள் செய்வாங்கன்னு சொல்லி எங்களுடைய வாதியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புண்ணியஸ்தலமாக சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்துலேயோ சேது சமுத்திரத்துலேயோ இல்லை மற்ற புண்ணியஸ்தலம் சொல்லக்கூடிய நிறைய ஊர் இருக்குது பார்த்தீங்களா, காவேரி அந்த மாதிரி அந்த இடத்துலலாம் கூட நம்ம இந்த பித்ருகர்மா பண்ணும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கி நமக்கு நிறைய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பித்ரு சாபம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னதான் உழைக்க நம்மளால் மேலே ஏற முடியாது. நமக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்திக்க முடியாது. நமக்கு அதிர்ஷ்டம்ன்றது கிடைக்காது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ முன்னோர்களை நம்ம சாந்தி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே அதிர்ஷ்டம்ன்ற பேரில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் இந்த அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக முன்னோர்களை நினச்சி நம்ம ஒரு பிடி சாப்பாடாவது படையல் போட்டுட்டு நம்ம தானம் தர்மம், அதுவும் உணவு. ஏன் அமாவாசை தினங்களை பார்த்திங்கன்னா, மற்ற நாட்டில் நம்ம என்ன வேணாலும் தானம் கொடுக்கலாம். ஆனால் அமாவாசை அன்று மட்டும் உணவு மட்டும்தான் தானம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, உணவுன்றது நம்மளுடைய முன்னோர் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தவித பிரச்சனை இருந்தாலும் நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த முன்னோர். நம்ம கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு ஒரு உயிர் வாழுது அப்படின்னாலே அது நமக்கு பல மடங்கு நன்மையை அளிப்பதாக சொல்லப்படுது. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணணும்? இப்போ முன்னோர்கள் அப்படின்னா நிறைய பேர் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா, நிறைய அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஆடி அமாவாசை முதல்ல இப்போ இந்த வருடம் எப்போ வருதுன்னு சொல்லிடுவோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு ஆடி அமாவாசை வருது. இந்த தினம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, முதல்ல முந்தைய நாளே நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு காலையில் நிறைய பேர் தர்ப்பணம் கொடுப்பாங்க. தர்ப்பணம் இந்த புண்ணியஸ்தலத்தில் போயிட்டு எள்ளும் தண்ணியும் முதல்ல இறைக்கணும். எள்ளு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமொழியில் திலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எள் அப்படின்னா நீங்கள் எள் தானம் கொடுத்தாலே சகல தோஷங்களும் விலகுவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி எள் விஷ்ணுவுக்கு உரிய ஒரு பொருளாகவும் சொல்லப்படுது. விஷ்ணு பகவானுக்கு உறுதியான ஒரு பொருளாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த எள்ளும் தண்ணியும் சேர்ந்து நம்ம இறைக்கும் போது நம்மளோட முன்னோர்களுக்கு தேவையான உணவு போய் சேர்ந்து அவர் சந்தோஷப்படுவதாக சொல்லப்படுது. அப்போது நீங்கள் எள்ளும் தண்ணி முடிஞ்சால் எங்கேயாவது புண்ணியஸ்தலத்தில் போய் பிண்டம் வச்சு எள்ளும் தண்ணி இறங்கி நீங்கள் நீராடிட்டு, மீன்ஸ் குளத்துலேயோ இல்லை ஆறுலேயோ நீராடிட்டு, இல்லை முடியாதவங்க உங்கள் வீட்லேயே. நான் கடந்த ஒரு 12-13 வருடமாக நான் தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய பெற்றவங்களுக்கு, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு. அப்போ நான் எப்படி எள்ளும் தண்ணி இறைப்பேன்னா, எள்ளும் தண்ணியும் இங்கே வச்சு இப்படி இறைப்பேன் 3 முறை. முதல் முறை எள்ளும் தண்ணி இறைக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் தாய் தகப்பனை நினச்சி எள்ளும் தண்ணியும் இறைங்க. 2ஆம் முறை எள்ளும் தண்ணி இறைக்கும் போது உங்களுடைய முன்னோர்கள் 3 தலைமுறையோட முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி எள்ளும் தண்ணி இறைங்க. 3ஆம் முறை நீங்கள் எள்ளும் தண்ணி இறைக்கும் போது உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க பார்த்தீங்க, அவங்களெல்லாம் நினச்சி எள்ளும் தண்ணியும் இறைங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதை பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த படையல் போடுவாங்க. இந்த படையலுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைக்காய், அதை மட்டுமே வச்சு வாழைக்காய் சில காய்களை வச்சு சமைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக பாகக்காய் சமைக்கணும். கசப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். பாவக்காய் சமைக்கணும். பாவக்காயோட ஏன்னா ஒரு சில காய்களுக்கு இவ்வளோ ஒரு அதிகமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா பாகக்காய், பல்லாக்காய், வாழைக்காய். இந்த 3 காயும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உணவில் சமைச்சு படையல் போட்டு அதை நீங்கள் தானம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த 3 காயும் ஒவ்வொரு காயிலும், இந்த பல்லாக்காய் பார்த்திங்கன்னா 400 காய் கொண்ட ஒரு கூட்டாக சொல்லப்படுது. பாகற்காய் உங்களுக்கு ஒரு 300 காய்களை சொன்ன கூட்டாக சொல்லப்படுது. பாகற்காய் உங்களுக்கு ஒரு 400 காய்களை கொண்டதாக. ஸோ இதை நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா ஒரு 1008 கூட்டாக வரும். ஸோ இந்த 1008 காய்களை நீங்கள் ஒரே நாள் சமைச்சு படையல் போட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போது இந்த காய்களை வச்சு நீங்கள் மற்றது பாயாசம், சாம்பார், வடை, சக்கரை பொங்கல் என்ன உங்களுடைய குல வழக்கம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் படையல் போட்டுட்டு அதற்கப்புறம் உங்கள் முன்னோர் எதை விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை தனியாக ஒரு இலையில் படையல் போட்டுட்டு நீங்கள் வழிபாடு முடிச்சுட்டு அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர் சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் இதை தானம் கொடுங்க. கண்டிப்பாக அன்றைய தினம் உணவு தானம் கொடுக்கணும்.
அந்த உணவு சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன தேவை உணவு பிடிக்குமோ அதை கேட்டு கூட நீங்கள் தானம் கொடுக்கலாம். இதை பண்ணும்போது நல்ல ஒரு அதீத பலனை கொடுக்கும். அதற்கப்புறம் இந்த ஆடி அமாவாசை, இது மதியம் நான் சொன்னது. ஈவினிங் ஒரு 6 மணி பொழுதே ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க, ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுருங்க. அன்றைய தினத்திலிருந்து நீங்கள் கண்டினியூஸாக புரட்டாசி அமாவாசை, மாலி அமாவாசை வருது பார்த்தீங்க, அதற்கு தொடர்ந்தா போல் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60 நாட்கள் வரும். நீங்கள் டெய்லியும் இரவு பொழுதுல தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இவ்வளோ நாட்களாக இருந்த தடை, தாமதம், உங்களுக்கு எந்த விஷயமும் நடக்கலை, அது திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், குழந்தை படிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, இது கொண்ட எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். அதாவது ஆடி அமாவாசையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இரவு பொழுது உங்களுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றிட்டே வாங்க. இது உங்களுக்கு ஒரு அதீத பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஆடி அமாவாசை அப்படிங்கிறப்ப நம்ம முன்னோர் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு. இப்போ குலதெய்வ வழிபாட்டுக்கு ஆடி அமாவாசைக்கும் என்ன தொடரும்? நம்ம குலம் காக்கக்கூடியவர்கள் தான் குலதெய்வம். நம்ம குலதெய்வம் எல்லாருமே என்ன சொல்லணும், நம்ம குலத்தில் இருக்கவங்க தான் வழி நடத்திட்டு வந்தவங்க தான் குலதெய்வத்தை சொல்லணும். அப்போது நம்ம அந்த ஆடி அமாவாசை அன்று குலதெய்வத்தையும் வணங்கும் போது நம்மளுடைய குலத்தை காக்கும்ன்றது தான் சொல்லக்கூடிய ஐதீகமாக சொல்லப்படுது. நம்ம முன்னோரை தானே வழிபாடு பண்ணுறோம். ஒரு சிலர் நம்மளுடைய முன்னோரை கூட குலதெய்வமாக நினச்சி தானே வழிபாடு பண்ணுறாங்க. அவங்க தானே குலதெய்வமாகவும் சொல்கிறாங்க. அதனால ஆடி அமாவாசைக்கு அந்த இதுவாக சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஆடி அமாவாசை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.